வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஹோட்டல் தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் உட்காந்து டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டீம் டின்னருக்கு ஒருத்தர் மட்டும் லேட்டாக வரான். இவன் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரியஸோட ஹீரோ. இவனோட பேர் வந்து யாங். ஏன்னா யாங் லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சேல்ஸ் இருந்துச்சுப்பா, அதான் லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து டின்னர் கலந்துக்கிறான். அப்போ அங்கே ஜென்ரல் மேனேஜர் இருப்பாரு, அவர் சொல்கிறாரு, நம்ம யாங் வந்து இந்த தடவை வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால் அவன் ப்ரொமோஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ அப்படின்றவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இனிமேல் நீங்கள் தான் அவனை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸராக மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஜூக்கு சுத்தமாக பிடிக்காத போல இருக்கு. யாங் ஒரு மாதிரி மட்டமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜூ வந்து சொல்லுவாரு, ஏன் யாங், நீ வந்து பாக்குறதுக்கு வந்து என்னதான் நீட்டா இருந்தாலும் சரி, உனக்கு வாய்ஸ் வந்து சரியில்லை, நீ வந்து அப்ராட்லனா போய் நீ டீல் பண்ண போற அப்படின்றப்ப அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்ல, உன்ட்ட கொஞ்சம் கூட மேனரிசமே இல்லை அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. உடனே யாங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட திருத்திக்க பாக்குறேன், நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் மாத்திக்கிறேனே அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுப்பான். ஆனா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரா. உடனே யாங் வேகமா கோவமா போவான். போய் ஒரு பீர் பாட்டில் எடுத்துட்டு வருவானா. மண்டே தான் உடைக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அந்த பீர் பாட்டில உடச்சு அவன் குடிச்சிருவான். குடிச்சிட்டு சொல்லுவான், நான் வந்து இதை குடிச்சிட்டேன், நான் வந்து பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் என்கிட்ட இருக்க தப்பு எல்லாத்தையும் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டி முடியுது. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஜூ அப்படின்றவர் ரொம்ப மோசமா குடிச்சிருப்பாரு போல இருக்கு. இவன் யாங் தான் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா டாக்ஸி ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. கூட வேலை பார்க்குற ஒரு பையன் கேட்பான், நீ எதுக்கு அவருக்கு இந்த அளவுக்கு பண்ற, அவரோட மட்டமா தானே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் யார், நம்மளோட மேலதிகாரி, அது மட்டும் இல்லாம சீனியர், அவருக்கு மரியாதை கொடுத்துதான் நம்ம பேசணும், அந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது, இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்க போகுதுப்பா, விடு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரிவா நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் முன்னாடி போய் உங்க டீமே நின்றுட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அந்த பில்டிங் குள்ள போனோம் அப்படின்னா அங்க மிஸ்டீரியஸா ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்காங்க. வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மிஸ்டீரியஸ் மேன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து மிஸ்டீரியஸ் மர்டர் கேம் அப்படின்ற ஒரு மர்டர் கேம் வந்து உருவாக்கி இருப்பாரு. அதோட ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாங்க நான் உங்க எல்லாரையும் டாஃபங்க்கு வந்து வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டீம்ல இருக்க ஆளுங்கன்னா போய் சோஃபா செட்ல உட்காந்துருப்பாங்களா. அந்த இடத்துல வந்து ஒரு வால் வந்து இருக்கும். அந்த வால் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா. என்ன இந்த வால் ரொம்ப பழங்கால வால் மாதிரி இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த வால் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இங்க டைம் ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க இடத்துல உட்காந்துருப்பாங்களா. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க எல்லாருமே கார்டியன் ஆஃப் தாஃபாங் அப்படின்ற ஒரு கேம் கீழே போறீங்க. இந்த கேம்ல ஓப்பன் போனீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான உலகத்தை வந்து நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க கையில எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரிப்ட் புக் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் புக்ல கார்டியன் ஆஃப் தாஃபாங் அப்படின்னு போட்டிருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாரும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நான் இந்த கேமோட ரூல்ஸ் பத்தி சொல்றேன். நான் தான் இந்த மிஸ்டீரியஸ் கேமோட ஹோஸ்ட். இதுல என்னென்ன நடக்கும்ன்றத சொல்றேன். இந்த கேம்குள்ள உலகத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு அகாடமிஸ் இருக்கும், செக்ட் இருக்கும், ஹெமன் ரிலீம்ஸ் இருக்கும், டீமான் உலகமும் இருக்கும். இந்த மாதிரி 4 உலகங்களும் இருக்கும். அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களை பொறுத்து தான் இருக்கு. நீங்க இந்த உலகத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களால ரூல்ஸே சரி அதுல இருக்க பவுண்டரிஸே சரி எதையுமே பார்க்க முடியாது. அந்த உலகத்துக்குள்ள நீங்க போய் மெர்ஜ் ஆனீங்கன்னா மட்டுமே தான் உங்களால அந்த உலகத்துல இருந்து வர முடியும். அது கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்ப எழுத்துக்கள் எல்லாம் உள்ள மங்கி போற மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேம்குள்ள போயிட்டே இருப்பாங்க. அவங்க போக போக இந்த ஹோஸ்டோட வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல அது மட்டும் இல்ல, இம்மார்டல்ஸும் அங்க அதிகமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு தன்னோட சக்திகளை வளர்த்துக்குவாங்க. மனுஷங்க வந்து தன்னோட சக்திகளை வந்து காதலிச்சு பெருக்கிக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட கோலை வந்து முழுமையை அடைச்சா மட்டும்தான் இந்த கேம் விட்டு வெளியே வர முடியும். இல்லாட்டி அந்த கேம்லயே நீங்க வந்து இடம் தெரியாம போயிருவீங்க, தொலைஞ்சு போயிருவீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனா எப்படி வெளியே போறதுன்னு தெரியாது, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் வந்து அங்கேயே கண்ணு மூடுற மாதிரி காட்டுவாங்க. இப்ப நீங்க எல்லாருமே கேமோட உலகத்துக்குள்ள போயிட்டு இருப்பீங்க. உன்னோட பேர் யாங்ஷூர் கிடையாது, சியான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு கவுண்டர் என்ன ஆரம்பிப்பாரு, 1 2 3 4 அப்படின்னு என்ன ஆரம்பிப்பாராம். அப்படியே அந்த கேமிங் உலகத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுரும். அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா அந்த கேமிங் உலகத்தை தான் காட்டுறாங்க. இந்த கேமிங் உலகத்து பேர் வந்து டாஃபாங் அப்படின்றது. இந்த உலகத்துக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு கொண்டுட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருப்பாரு. அந்த ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ அங்க படுத்திருப்பாரு. அவர் வந்து ஒரு கொசு கடிக்குமா அதை அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்ப்பாரு. ஆமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இங்க வந்தோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து திருத்துன்னு முழிச்சிட்டு இருப்பாரு. ஒருவேளை கேம்னு சொல்லி தான் நம்மளை கூட்டிட்டு வந்தான், இதான் கேமா இருக்குமோ, ஆனா எல்லாமே ரியல் மாதிரி இருக்கே, அடிச்சானா வலிக்குதே, நம்ம எப்படி
இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறோம்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்க பையன் கேட்பான், இப்ப சாப்பிட போறியா இல்ல போறியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் வேற உலகத்துல இருந்து வந்துட்டேன், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல, நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், இல்ல பேரலல் வேர்ல்டு கூட சொல்லலாம், நான் இருக்க உலகம் வேற இந்த உலகம் வேற, நான் எப்படி போறதுன்னே தெரியல, உங்களுக்கு புரியுதா, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உடனே அந்த கொண்டுட்டு வந்திருக்கவர் கேட்பாரு, இப்ப நீ சாப்பிடுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்களேன், நீங்க வந்து என்னை ஒரு கிரிமினல் சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது, என்னோட பேர் வந்து சூச்சியான் கிடையாது, நான் வந்து யாங் தான், ஏன் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ உனக்கு சாப்பாடு வேணாம், நீ அதான சொல்ற, நீ சாப்பாடு வேணாம் அப்படின்னா நாய் கொண்டு போய் அந்த சாப்பாடை போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நாய் கொண்டு போய் அந்த சாப்பாடை போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவோம். ஏன் உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது, நான் தெளிவா படம் வரைஞ்சு தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருப்பானா, நீ இப்போ வேலைக்காக மாட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியலையே, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு, வானத்துல இருக்க கோள்களை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. வயசான ஒருத்தர் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாஃபங் உலகத்துல விதியை வந்து படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்களே அப்படி ஒரு கேரக்டர். இவர் சொல்றபடிதான் எல்லாமே நடக்கும், எல்லாமே கரெக்டா கணிப்பாரு. அவர் வந்து வானத்துல வந்து ஒரு விண்மீன் போறதை பாக்குறாரு. அப்போ 9 நட்சத்திரம் வந்து உருவாயிருச்சு, தாஃபாங்ல வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் கெஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோவோட இடத்த தான் காட்டுவாங்க. நம்ம எப்படி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், இது பழங்கால கட்டம் அப்படின்றதுனால ஒருவேளை நம்ம அப்படி சொல்லலாமா, 9 நட்சத்திரம் திரும்பி வந்துருச்சு, நம்ம இம்மார்டல் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா, வேணாம் அப்படி சொன்னா வேற மாதிரி நம்மள எடுத்துப்பாங்க, ஒரு காந்த சக்தியை நீங்க கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஒருவேளை அவங்களுக்கு புரியலைன்னா நம்மள மொத்தி விட்டுருவாங்களே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து புலம்பிட்டு இருப்பாரு. சரி நம்ம எப்படி இங்க வந்தோன்னே தெரியல, திரும்பி எப்படி போக போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டே படுத்துருப்பாரா. அப்போன்னு பார்த்து இந்த ஜெயிலுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து மாஸ்க் போட்டு உள்ள வந்துட்டு இருப்பாங்க. உள்ள வந்தவங்க ஹீரோ பார்த்தோன்னே உன்ட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அங்க இருக்க ஜெயிலர் எல்லாம் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் நீ யாரு, எதுக்கு நீ பார்க்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அப்பதான் அந்த மாஸ்க் போட்டிருக்க வந்து மாஸ்க் கழட்டுவான். கழட்டிட்டு வந்து இங்க பாருங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அண்ணாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உங்களை பார்க்கலான்னு சொல்லி வந்தேன், நான் இங்க இவ்வளவு தூரம் இங்க உங்களை பார்க்க வரதுக்காக மட்டும் $300 செலவு பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருந்த மொத்த காசுமே இந்த $300 தான், இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கிடையாது, என்னால உங்ககிட்ட முடிஞ்சது இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி கொண்டு போய் கையில கொடுப்பான். இந்த கத்தி எதுக்குடா கொடுக்குறேன்னு கேட்கும்போது, உங்களால முடிஞ்சுன்னா தப்பிச்சு நீங்க வந்து உழுவாங்க, அப்படி இல்ல நீங்க வந்து உயிரோட இருந்தீங்க அப்படின்னா நார்த் சைடு எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கோங்க, எங்கிட்ட நம்ம ஊர் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி உண்மையை சொல்லு, இப்ப நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னை தெரியலையா, நான் தான் உங்களோட தம்பி சூ சின்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஷூ சின்னாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா நான் தான் சூ சின்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நான் இப்ப எதுக்கு ஜெயில வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஏன் ஜெயில இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எங்க அப்பா பண்ண தப்புனாலதான் நீங்க ஜெயில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா உங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன ஜெயில இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த நாட்டு சட்டப்படி பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க குடும்பமே வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த சின்ன வந்து பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க இன்னையிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த டாக்ஸ் பண்ணி வர வழியில வாரில இருந்து கீழே விழுந்துருச்சு. அது விழுந்ததுனால ராஜா வந்து கோவப்பட்டுட்டு தண்டனை கொடுத்துட்டாரு. $1 $2 தொலைஞ்சு போனா கூட விட்டுருப்பாரு. 1,50,000 காசு தொலைஞ்சு போயிருக்கு. அதனால அவர் ராஜா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த ஃபேமிலியை ஒதுக்கி வைக்கணும், 3 தலைமுறைக்கு யாருக்குமே வந்து எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. தப்பு பண்ண எங்க அப்பாவுக்கு வந்து மரண தண்டனையும், இந்த குடும்பத்தில் இருக்க ஆண்கள் எல்லாரும் பார்டர்ல போய் வேலை பார்க்கணும், பெண்கள் எல்லாரும் மியூசிக் ஷாப்ல வேலை பார்க்கணும்னு ஆர்டர் போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ சொல்றபடி பார்த்தா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அப்பான்னு சொல்றேன், எனக்கு மாமான்னு சொல்றேன், அப்போ உனக்கு தான் தண்டனை கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்து யூனோ அகாடமில இருந்து படிச்சுட்டு இருக்கேன், அங்க இருக்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணனால என்னைய மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க, நான் மட்டும் வந்து இதுல இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அதனால என்ன நீ நிம்மதியா இருக்க போறியான்னு கேட்கும்போது, கிடையாது நான் முன்னாடி வந்து பெரிய ரேங்க் அபிஷியலா மாறுறதுக்கா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன், இப்ப என்ன லோ ரேங்க்ல போட்டாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருப்பான். இப்ப என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால முடிஞ்சது இதான், நான் எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க, தப்பிச்சு வருது வராது உங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே உட்காருவாரா. ஏன் உட்காந்துட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்றீங்களான்னு கேட்கும்போது, கால் வலிக்குது, நான் எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டே இருக்கிறது, அதனாலதான் உட்காந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரா. சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷூ வந்து அங்க இருந்து கிளம்பி போவான். போற உடனே டே 1 நிமிஷம் போகாதடா இங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க.
சொல்லுவாங்களா, சூஷன் அங்க வந்துட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க இருந்து போவானா. டி அதுக்கு கூப்பிடலடா, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் கூப்பிட்டேன். ஆமா இந்த கேஸை பத்தி நீ படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. படிச்சேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்பான். எனக்கு கேஸ் ஃபைல் எல்லாம் என்னால் எடுத்துட்டு வர முடியாது, அது காசு கொடுக்குறேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சூச்சனா சொல்லுவானா. நீ காசெல்லாம் கொடுக்க வேணாம், உனக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சூச்சினா சொல்லுவானா. சரி அப்போ உட்காந்து அதை எழுதி கொண்டு வந்து கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த சூச்சினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா போயிட்டு கேஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது டீட்டெயிலாக ஃபைல எழுதிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பானா. சரி இது போது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி துறைச்சிடுவாங்க. ஆனா உங்களை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவானா. நீ டைலாக் பேசினா போதும், நீ போ, நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அவன் திரும்பி போனவே திரும்பி வந்து கேட்பான். ஆமா உங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, சண்டை போடானு தெரியாது, நீங்க எப்படி இவ்வளவு மாறினீங்க அப்படின்னு கேட்கும்போது இது முக்கியமாடா, நீ போறியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுவாரா. உடனே சூச்சினா வந்து அங்கிருந்து கிளம்பிடுவான். இதுக்கு மேல உங்க வாழ்க்கையை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டிராமட்டிக்கா பேசிட்டு அங்கிருந்து ஓடி போயிருவான். அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கேஸ் ஃபைல்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இந்த கேஸ்ல என்னதான் எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி படிச்சுட்டு இருப்பாரு. அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே என்ன போட்டிருக்கும் அப்படின்னா இந்த கேஸோட காரணம் சில்வர்னா திருட்டு போனது காரணம் டீமன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். என்ன டீமன்ஸா, இந்த தாஃபங் உலகத்தில் டீமன் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆச்சரியமா அதை படிச்சுட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, அந்த ரிவர்ல வந்து தங்கது காணா போச்சுல, அந்த ரிவருக்கு மேல வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கேங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே டீமன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பவர் யூஸ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இந்த கேங்ல இருக்கவங்க எல்லாம் யாருன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அல்கெமிஸ்ட் புதுசா எல்லாமே கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த கேங்கை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இதுல ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்குல்ல, இந்த பெண்ணு பேர் வந்து ஷூபி. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மேஜிக்கல் பவர் இந்த பொண்ணுக்கு அதிகமா இருக்கும். இந்த பொண்ணு எல்லா பக்கம் தேடிட்டு வந்துட்டு இந்த மேயர் கிட்ட வந்து சொல்லும், இந்த மாதிரி நான் எல்லா பக்கம் ரிவர்ல தேடி பார்த்துட்டு எங்கேயுமே வந்து டீமன் இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே எங்கேயுமே அறிகுறி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து கேட்பான். இந்த பையன் பேர் என்னன்னா யாங். இவனும் இதே கார்டியன் செக்ல தான் இருக்கான் போல இருக்கு. இவனும் பெரிய ஹை அபிஷியலா தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். நீங்க சொன்னாதான் அவங்க சொல்லிட்டாங்க கேட்டீங்களே, இங்க எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த யாங் ரிப்போர்ட் பண்ணுவானா. அதுக்கு மேயர் சொல்லுவாரு, ராஜா நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த ஷூப்பிங்கை வந்து கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம தங்க வெள்ளியை வந்து கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா பெரிய சிரமமா போயிடும், நம்ம தலையே உருண்டுரும், கண்டுபிடிங்க எப்படியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சக்தியை ஏற்படுத்தி தேடி பார்த்துட்டோம்ல, இங்க டீமனோட வேலை இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப டீமன் கண்ணு கெட்ட அளவுக்கு இல்ல, இந்த சக்தி உடைக்கிற அளவுக்குனா வேற எங்கேயும் டீமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களோட பவர்ஃபுல்லா யாரையா வர சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த மேயர் கேட்பாரா. நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எங்களோட ராட் வேய் வந்து இங்க அனுப்பி விட்டுருக்காரு, எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவரை விட பவர்ஃபுல்லா இந்த கான்டினென்ட்ல யாருமே இல்லை, அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 1,50,000 வெள்ளி எப்படி காணாம போகும், அது இந்த ஆத்துக்குள்ள, அது வெடிச்சு போச்சு அப்படின்னா இது டீமனோட இல்லாம என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கேஸ் வந்து தெளிவா படிக்கிறாரு. ஏன்னா இங்க டீமன் எழுதியிருக்காங்க, இல்ல இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது, இவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க, நம்ம வந்து நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திரும்பி படிக்க பார்ப்பாரு. அப்பதான் யோசிச்சு பார்ப்பாரு, ஒருவேளை டீமனோட வேலையா இருந்தா டீமன் காசு திருடிட்டு போய் என்ன பண்ண போகுது, அது கடையில போய் எதுவும் வாங்கியா சாப்பிட முடியும், அது கிடையாது, இல்லை இது மனுஷங்களோட வேலையா தான் இருக்கும். அப்ப மனுஷங்க இந்த வேலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது எப்படி டீல் பண்றது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பாங்க. கேஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டீமன்ஸோட வேலையா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு இடத்துல இருந்து 1,50,000 வெள்ளி காசு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டுட்டு வர வழியில ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து குதிரை மிரண்டு ஓடுறதுனால வெள்ளி காசுகள் எல்லாமே ஆத்துக்குள்ள விழுகும். அப்படி ஆறுல விழுகும் போது வெள்ளி எல்லாமே வெடிச்சு அங்க இருந்து வந்து காணாம போயிடும். அதனால இது டீமனோட வேலை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருப்பாங்க. வெள்ளி காசுகள்லாம் எப்படி வெடிக்கும், இந்த விஷயத்த நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோமே, எங்க கேள்விப்பட்டோம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாராம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தோம்னு நான் கண்டுபிடிப்பாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்க போய் உங்களோட மேலதிகாரியை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லுவாரா. கொஞ்ச நாள் உனக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, நீ என்னத்த பேச போற சொல்லும்போது அந்த சில்வர் கேஸ்ல வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, முக்கியமான க்ளூ வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க, அவர் வந்து என்னை வர சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த போய் மேயர் கிட்ட சொல்லுவாங்களா, என்ன புதுசா கேஸ் கண்டுபிடிச்சான்னு சொல்லவும் சரி அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சூவை பொண்ணும் அந்த யாங் அப்படின்ற ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேர் உட்காந்துருப்பாங்க. உடனே ஹீரோ அங்க போவாராம். என்னப்பா என்னமோ சொல்லேன்னு சொன்னா புதுசா கேஸ்ல க்ளூ ஒன்னா தெரியும்னு சொல்லி சொன்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். இந்த ஷூச்சினா வந்து அங்க இருந்து போகும்போது சொல்லுவாங்க, இந்த கேஸ் ஃபைல்னா உள்ள கொண்டு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்றத மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்மையா இருந்தாதான் இங்க நியாயமா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட தம்பி ஷூச்சினா வந்து என்னை பார்க்க
வந்தா அப்பதான் அவன் கேஸ் டீட்டெயிலா கொடுத்தான், அதனாலதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்ன க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் டீமன் பண்ணல, மனுஷங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிப்பாரா, இப்ப எதுக்கு எந்திரிச்ச, உட்காரு, நீடுன்னு போடு, உன்னை எந்திரிக்க சொல்லலையேன்னு கேட்கும்போது நீ கேஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதான் சார் சொன்னேன், இந்த கேஸ் வந்து ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமான கேஸ்னா இல்ல, நான் கேஸை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். கண்டிப்பா சால்வ் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் சொல்லுவோம். அப்ப நீ எந்திரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கேரு, இந்த கேஸ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது எங்க அங்கிள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து 1,50,000 வெள்ளியை வந்து அங்க இருந்து ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பும் போது மோ அப்படின்ற ஒரு டயத்துல வந்து கிளம்பி இருக்காரு. அங்க கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, சென்னை அப்படின்ற நேரத்துல இந்த இடத்த வந்து ஆறு இருக்க இடத்துல வந்திருக்காரு. அந்த ஆறு இருக்க இடத்துல வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வெள்ளி காசு எல்லாம் வந்து குதிரை மிரண்டு போனதுனால வெள்ளி காசு எல்லாம் ஆத்துல விழுந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே உங்களுக்கு தெரிய வேணாமா, இது வந்து ஈஸியான கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நீ என்ன சொல்றேன்னு புரியல, பக்கத்துல வந்து ரொம்ப கிளியரா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த மேயர் கேட்பாராம். இந்த ஷூவையும் சரி அந்த யாங்கும் சரி அவங்கள வந்து கேஸ்ல என்ன சொல்றான்னு கேட்கறதுக்காக ரொம்ப க்ளோஸா வந்து நின்று இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன், இப்போ ஒரு வெள்ளிக்காசு அப்படின்றது எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. 16 கிராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ 1,50,000 வெள்ளி காசு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது 9,375 காசு இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்ப அவ்வளோ வெயிட் இருக்க பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து எடுக்கும்ல. ஆனா எங்க அங்கிள் சென்னவர்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பியிருக்காரு, பக்கத்து சிட்டிக்கு போறதுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டான சில்வர் கொண்டு வந்திருந்தா, ஆனா அவ்வளோ வெயிட்டான சில்வர் வந்து அவர் எடுத்துட்டு வரல, சில்வருக்கு வரல வேற பொருளை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனாலதான் அவர் சீக்கிரமா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமா தான் இருக்குது, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சில்வருக்கு பதிலாக வேற ஏதாவது அவங்க எடுத்துட்டு வந்திருக்க முடியும். மக்கள் எல்லாரும் பார்த்தாங்களே சில்வர் தான் வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீ எப்படி இது இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில்வர் மாதிரி இருக்கு எனக்கு ஒரு பொருளை தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. என்ன சில்வர் மாதிரி இருக்க ஒரு பொருள் உனக்கு தெரியுமா, அது என்ன பொருள்னு சொல்லி கேட்கும்போது அதோட பேரு வந்து மெட்டாலிக் சோடியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சோடியம் சொன்ன புரியலையே, இந்த மாதிரி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்களா. ஆமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது பார்க்க சில்வர் மாதிரியே இருக்கும், ஆனா அதோட வெயிட் வந்து சில்வர் மாதிரி இருக்காது, தண்ணியில போட்டா அது வெடிக்கும், அதை வச்சுதான் யாரும் ட்ரிக் பண்ணி உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொல்றதான நம்புற மாதிரி இல்ல, நீ அப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது உருவாக்கி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு உருவாக்கி காட்டுறது பிரச்சனை இல்லை, ஆனா இங்க எலக்ட்ரிசிட்டி இல்ல, எந்த விதமான ஃபயர் கண்ட்ரோல் மெத்தடும் இல்லை, எப்படி நம்ம இது பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஷூவை பண்ண சொல்லும். உனக்கு இப்ப என்ன நெருப்பு கண்ட்ரோல் பண்ற வித்தை தானே வேணும், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் ஓபன் பண்ணி அதுல நெருப்பு கண்ட்ரோல் பண்ணி காட்டும். இப்ப எனக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன மின்னல் தாக்குற மாதிரி தானே வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த பொண்ணு கேஜெட் வச்சிருக்கோம். சரி அப்ப நான் வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டி வாங்கி கல்லுப்பு வாங்கி மெட்டாலிக் சோடியத்தை ரெடி பண்ணணும்னு அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பாரு. எல்லாரும் அந்த 3 பேரை வந்து சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் பொறுங்க, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பாதி அளவுக்கு வேலை முடிப்பாங்களா. என்னப்பா ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, இன்னும் ஒரு சில ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உப்பை வந்து டிஸ்டிலேஷன் பண்ணிட்டு ஸ்டீமினேஷன்லாம் பண்ணணும்ல, அந்த எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிப்பாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, இதுல வந்து ஸ்மெல் வேணா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க் வேற கொடுத்துருப்பாங்க. கடைசியில வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க இப்ப நெருப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லவும் அவங்க கரெக்டா வந்து நெருப்பு கொடுத்துட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதையும் கொடுப்பாங்க. சரி போதும் டைம் ஆயிடுச்சு போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் கரெக்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது மெட்டாலிக் சில்வர் வந்து உருவாயிரும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. பரவாயில்லப்பா நீ சொன்ன மாதிரி இது சில்வர் மாதிரி இருக்கு, இது என்னன்னு சொன்னா சோடியம் சொன்னியா, சோடியம் மெட்டல் சொன்னியா, பாக்குறதுக்கு அப்படியே சில்வர் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எடை போட்டு வேணா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில்வரையும் இந்த மெட்டாலிக் சோடியத்தை எடை போட்டு பார்ப்பாங்க. சில்வர் வந்து வெயிட் கூட இருக்கும், இந்த மெட்டாலிக் சோடியம் வந்து கம்மியா இருக்கும். நான் சொன்னேன்னு உங்கள்கிட்ட கேஸை சால்வ் பண்ணிடுவேன் சொல்லிட்டு இதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு மேயர் சொல்லுவாரா. ஆமா இது வந்து யாரோ இந்த ட்ரிக் தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து டீமன்ஸோட வேலைனா கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வந்து காசு விடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, மித்தபடி இது எதுவுமே கிடையாது, பியூரான கோல்மால் வேலை தான், யாரோ ஒருத்தவங்க திட்டம் போட்டு திருடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க திருடி இருக்காங்க அப்படின்னா இந்த சில்வர் அப்படின்றது ஈஸியா நெருப்பு பத்தக்கூடியது, காத்துல வச்சாவே எவாபரேட் ஆகி நெருப்பாகிக்கும், அதை வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. காட்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க வந்து அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, நீங்க காட்ஸை விசாரிச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இது வந்து நெருப்புல தண்ணியில போட்டு எப்படி வெடிச்சிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இதுல கண்டிப்பா தண்ணியில போட்டா வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க காட்டுன்னு சொல்லுவோம், நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. அவங்களே பின்னாடி போவாங்க, ரொம்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அவங்க போக சொல்லிடுவாங்க. போக சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மெட்டாலிக் சில்வரோட சின்ன பீஸ் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு பின்னாடி போவாரா, அது வெடிக்கும்.
இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் கெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இப்படிதான் நடந்திருக்கு, நீ சொன்னது சரிப்பா, நீ கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிட்டேன், நான் இந்த விஷயத்த உடனே ராஜா கிட்ட போய் சொல்ல போறேன், பல்லக்க ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேயர் சொல்லிட்டு இருப்பாரா. உடனே யாங் சொல்வாரு, நீங்க ராஜா கிட்ட பல்லக்குல போய் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிருமா, உங்களை பறக்க வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு யான் அங்க வந்து பறக்க வச்சு வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இதை ஹீரோ பாப்பாரு, பரவாயில்ல இந்த தாவம் உலகத்துல இருக்கவங்க பறக்கனா செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து போயிட்டாங்களா, அவங்க வர வரைக்கும் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயில போடாம அவனுக்குள்ள ஹால்லேயே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பாங்களா. ஹீரோ சொல்லுவாரா, நான் தான் தப்பு பண்ணல நிரூபிச்சிட்டேன்னா நான் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது வீட்டுக்குனா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வெளியே விடுங்களேன், நான் வெளியிலையாவது கொஞ்சம் நேரம் இருந்துக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு வேணா வந்துடுறேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வீட்டுக்குனா சுத்தமாக அலோவ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கூட வைக்கிறேன், அலோவ் பண்ணுங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கையில் கொண்டு வந்து விலங்க மாட்டி விட்டுருவாங்க, நீ இங்கே போவேனா பேசாமல் இங்கே இருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஷூபே இப்போ நாங்கள் வருமா வந்த பொண்ணு தான் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கரும்பு கொடுக்கும். ஹீரோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆமா நீ இப்போ ஒரு விஷயம் பண்ணல, அது எனக்கு எப்படி பண்றது சொல்லி தெரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதை கேட்குறீங்கன்னு கேட்கும்போது அதான்ப்பா சோடியம் மெட்டல் என்னமோ ஒரு உருவாக்குனீங்க, அது எப்படி கல்லுப்புலேருந்து உருவாக்கணும் எனக்கு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அது வேற எந்த விஷயம் இல்லை, நான் ஒரு புக்கில் படித்தேன், அதை வச்சு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. எந்த புக்கில் படிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது கெமிஸ்ட்ரி புக்கில் படித்தேன், இது வந்து ஹை ஸ்கூல் கெமிஸ்ட்ரி புக்லேயே இருக்கு, ரொம்ப எலிமெண்ட்ரி புக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அவ்வளோ ஏன்ஷியன் புக்கில் படிச்சியா, அந்த புக்கு இப்போ காப்பினா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குமா. அந்த புக்கோட காப்பினா இல்லை, நானே தற்செயலாக தான் படித்தேன், ஆனால் புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அப்போ நீ எனக்கு அந்த புக்கில் இருக்கிறதானே எனக்கு சொல்லி தெரியா, நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்குமா. இல்லை அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, ப்ராசஸ் ரொம்ப கடினம், அதனால் நான் பொறுமையாக தான் சொல்ல முடியும், இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன புரியாதா, நாங்கள் யார் தெரியுமா, உலகத்திலே பெஸ்ட்டாக இருக்க அல்கெமிஸ்ட், இந்த ஊர்லயே நாங்க தான் பெஸ்ட்டா இருக்கோம், எங்களை தவிர வேற யாருமே பெஸ்ட் கிடையாது, நீ எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நீ பேசுறது எல்லாமே தப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல உண்மையை தான் சொல்றேன், உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பியூரினியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனிம வருஷ அட்டவணையில இருக்க எல்லா எலிமெண்டோட பேரும் சொல்லிட்டு இருப்பாரா. இதை பார்த்தா அந்த பொண்ணு நிறுத்து இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நானா மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன், இதான் சீக்ரெட் மந்திரம், இதை யூஸ் பண்ணி தான் நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சீக்ரெட் மந்திரமா, இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதனாலதான் உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த புக்கு தருவியா தரமாட்டியா சொல்லி கேட்கும்போது வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போங்க, அப்படி கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒன்னா ஸ்டூடெண்ட் ஆனா நான் ஏத்துக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போமா. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருமா. உடனே காட்ஸ் வந்து இவனை வெளியே போக விடாம தடுத்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போகும், எங்க செக்லனா கண்ணி பையனை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குவோம், உடனே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்குமா. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கண்ணி பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஏன் நீ கூட்டு போக மாட்டேன்றீங்க, என்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்க வீட்டுக்கு போகலாம், உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே நாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, உங்க அங்கிள் வந்துருவாங்க, உங்க அங்கிள் வந்து நீங்க சேர்ந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து ஹீரோ வந்து கையெழுத்து போட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோ வெளியே போய் வந்து வாசல பார்த்துட்டு இருப்பாரு. 4-5 பேர் உட்காந்துருப்பாங்களா. இது அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒருத்தட்ட போய் கேட்பாரா, என்னை பார்த்தா உனக்கு என்னை பார்த்தா என்ன அங்கிள் மாதிரி தெரியுதா, ஓடுறாங்கிட்ட அப்படின்ற மாதிரி துரத்து விட்டுருவாங்க. இன்னொருத்தட்ட போய் கேட்கும்போது இங்க பாரு என்கிட்ட வந்து என்ன அடிச்சு போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையில நம்ம அங்கிள் யாரு எப்படிதான் இருப்பாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அங்கிள் காட்டுறாங்க. ஹீரோட அங்கிள் பேரு வந்து ஷூப்பிங் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெயில இருப்பாரு. அது பக்கத்துல அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயில இருப்பாங்க. அப்போ வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கொஞ்ச நாளா சாக போறேன், எனக்கு அதெல்லாம் விட கஷ்டம் என்ன தெரியுமா, உங்களே விட்டுட்டு சாகிறதான், நீங்க என்னால தானே கஷ்டப்படுறீங்க, நான் ஒழுங்கா வேலை பார்க்காதனால தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் ஆமாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். எனக்கு அதெல்லாம் விட நம்ம பொண்ணுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க 2 பொண்ணுங்க வந்து இருப்பாங்க. இதுல ஒரு பொண்ணு மூத்த பொண்ணு பேரு வந்து ஷூலியா, 2வது பொண்ணு பேரு வந்து ஷூலின். அவங்க 2 பேருமே வந்து உங்களோட பொண்ணுங்க. அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணி டிராமா போட்டுட்டு இருக்கோம், குடும்பமே டிராமா போட்டுட்டு இருக்குமா, டிராமா போட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சைடு வர ஜெயிலர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களோட கேட்டை நான் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ஆனா இதை கூட காதுல வாங்காம நம்ம சாக போறோமோ, நம்ம குடும்பமே கஷ்டப்பட போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வெளியே வருவாரு. கேட் ஓப்பனா இருக்கும். ஏன்னா கேட் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட் ஓப்பனா இருக்கு வாங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அங்க வந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. வெளியே வரும்போது சீக்கிரட்டா வந்து ஒளிஞ்சு வந்துட்டே இருப்பாங்களா. யாரும் பாத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட் வரைக்கும்
வரைக்கும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்டில் இருக்கவர்கிட்ட கேட்பாங்க, உண்மையிலே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லுவோம். சரி கையெழுத்து போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கையெழுத்து போட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இவங்களை நம்ப முடியாது, ஏன்னா மரண தண்டனை கொடுத்தவங்களை சீக்கிரமா விட மாட்டாங்க, இதுக்கு நம்ம ஒளிஞ்சே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒளிஞ்சு அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்களா. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்படி ஒருத்தர் வந்து நிற்பாரு. உங்களுக்கு வந்து மலைப்படி வந்து உங்களோட பதவியை கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க உங்களோட யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவே அதிர்ஷ்டம், எப்படி என்னோட பதவியெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டவுட்டாக கேட்டுட்டு இருப்பாங்களா. உங்கள் குடும்பத்தில் யாராவது ராஜாவுக்கு வந்து உதவி பண்ணாங்க, ஏதாவது தீர்க்க முடியாத கேஸை தீர்த்தாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் எல்லாம் குடும்பத்துக்கு மொத்தம் தானே போகும். உங்கள் குடும்பத்து பையன் வந்து இந்த சில்வர் கேஸில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி உங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பதையும் திரும்பி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அப்போ நம்மளோட பையன் சின்ன அந்த ஷூச்சினா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான், அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்களா. உடனே அந்த ஜெயிலர் சொல்லுவாரு, இல்லை சூச்சினா வந்து இதெல்லாம் பண்ணலை, இதெல்லாமே பண்ணது உங்களோட மருமகை சூச்சியான்னு தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட மருமகனா முட்டாள இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட அத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா அவன் வெளியே தான் வெயிட் பண்ணுவான், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவாங்க. வெளியில போய் பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப வெயிலா இருக்குமா அந்த ஆஃபங்ல, அதனால வெயில் தாங்க முடியல, இங்க வந்தாலும் வெயில் இப்படி கொளுத்துது அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் வெளியில அங்க அங்கிள் வருவார். அங்கிள் வந்துட்டு மருமகனே அப்படின்ற மாதிரி கத்துவாரு. யாரும் இந்த பெருசு இவ்வளவு டிஃப்ரெண்டா நடந்துக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து போகும். இவங்க அங்கிள் வந்து சின்ன வயசுல வந்து ஹீரோக்கு வந்து காசு கொடுத்தது அவங்க அத்தைக்கு தெரியாதா, அதெல்லாம் வந்து போகுமா. அப்போ இவர் தான் நம்ம அங்கிள் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வருவாரா. அங்கிள் வந்தவர் அப்படியே ஒரு ஹீரோ வந்து ஒரு அடி அடிப்பாரு. அடிச்சா ரொம்ப வீக்கா இருப்பார் போல இருக்கு, கீழே விழுவாரா. இந்த கீழே வருவாரா. அப்பதான் அங்கிள் சொல்லுவாரு, எப்பா மறந்தே போயிட்டேன்ப்பா, அவனோட எசன்ஸ் எல்லாம் இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சாரிப்பா தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அத்தை எல்லாருமே வந்துருவாங்களா. அவன் நீங்க எப்படி கேஸ்னா சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அத்தையை பார்க்கும்போது அவங்க அத்தையோட ஃபிளாஷ்பேக் ஞாபகம். அவங்க அத்தை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் நீ வீட்டுக்குள்ள மெயினாக வந்து தங்கக்கூடாது, இந்த சைடு கோட்ரஸ் இருக்கு பார்த்தியா, இங்கே தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் முடியாது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரும். அந்த முத பொண்ணு சூலியா பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அந்த பொண்ணு எப்போ பாரு அந்த பொண்ணு என்ன சொல்லணும், நீங்க எங்க அம்மா வரதுக்குள்ளே சாப்பிடுங்க, எங்க அம்மா வந்து திட்டுவாங்கல்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே இந்த உடம்புல இருக்க சொந்தக்காரன் இருப்பானா அவனோட ஃபிளாஷ்பேக் எல்லாமே அப்பப்போ ஃபிளாஷா வந்துட்டு போகும். இதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டு இவங்க தான் இந்த ஃபேமிலி அழக போல இருக்கு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க மாமா சொல்லுவாங்க, சரி நம்ம இன்னையிலேருந்தே சாப்பிட ஆரம்பிக்கலாம், நம்ம குடும்பம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரோட மருமகனை சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அத்தை வந்து திரும்புவாங்களா, இல்லம்மா நீ ஓகே சொன்னாதான் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டோம்ல, இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போற வேலை கடை வீதியில எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குமா, அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இவங்க குடும்பமா ஃபேமிலியில அங்க இருந்து ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்களா, அந்த சந்தோஷம் செலிப்ரேட் பண்றதுக்காக அங்க இருந்து போயிட்டு இருப்பாங்க. இது எபிசோடோட ஸ்டார்டிங்ல சூச்சினாவை தான் காட்டுறாங்க. அவன் நேரம் எங்க போவான் அப்படின்னா அவங்களோட வீடு இருக்க ஏரியாக்குள்ள போவான். ஏன்னா இன்னைக்கு தானே அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பார்டருக்கு அனுப்பிடுவாங்க சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்காவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போவானா. போற வழியில அந்த தெருவில் இருக்கவங்கன்னா கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு திடீர்னு உங்க வீட்டுக்கு தான் சீல் பண்ணாங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையா, உங்க குடும்பத்துல இருக்கவங்கன்னா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. தயவுசெய்து எதுவுமே கேட்காதீங்க, எனக்கே மனசு வருத்தமா இருக்கு, எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவான். வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த வீடு அமைதியா இருக்குமா. பாப்பா நம்ம அம்மா அப்பா அண்ணா தங்கச்சிங்க யாருமே இருக்க போறது இல்லை, அக்கா தங்கச்சி யாரும் இருக்க போறது இல்லை, நம்ம மட்டும் நீ இருந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அப்பதான் அங்க கோழிகள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குமா, எனக்கு தான் வீடு இல்லைன்னு ஆயிப்போச்சு, சொந்த பந்தங்கள் இல்லைன்னு ஆயிப்போச்சு, நீங்களா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோழி எடுத்து வெளியே விட்டுட்டு இருப்பான். அதுல கோழிக்குன்னா பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு கோழி பேர் லூ, இன்னொரு கேள்வி பேர் யுன்னா. லூ யுன் நீங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியே சந்தோஷமா இருங்க, என் ஃபேமிலி தான் இப்ப இல்லை, எல்லாரும் ஒரு மூலையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நினைச்சு பார்ப்பான், இந்த தாஃபங்காக நான் என்னென்ன பண்ணியிருப்பேன், இந்த ஊர்ல வந்து நான் எவ்வளவு டேலண்டா வந்து என்னை யாருமே மதிக்கல, என்னால என்னோட ஃபேமிலியை கூட காப்பாற்ற முடியல. நான் 3 வயசுலேயே படிக்க கத்துக்கிட்டேன், 5 வயசுலேயே போயம் ரீட் பண்ண கத்துக்கிட்டேன், 10 வயசுலேயே கிளாசிக் புக்ல இருக்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், 14 வயசுல வந்து யூனியோ அகாடமியில சேர்ந்தேன், 18 வயசுல கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்னால என்னோட ஃபேமிலியே காப்பாற்ற முடியலையே, நான் என்ன பண்ணுறது, என் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இப்ப இறக்க போறாங்க, இல்லைன்னா தூர தேசத்துக்கு அனுப்பி வைக்க போறாங்க, என்னால இதுக்கு மேற்பட்டு என்னோட குடும்பத்தோட இருக்க முடியாது, இப்படிப்பட்டனா உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, நான் சாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ணி சாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டூலை போட்டு கையில இருந்து நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவனோட குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரிலீஸ் ஆயிருப்பாங்களா, ஏன்னா ஹீரோ கேஸை கண்டுபிடிச்சு சொன்னதுனால அந்த விஷயம் தெரியாம இங்க சூசைட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஃபேமிலியா இருக்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்களா. அது தெருல இருக்க மக்கள்லாம் ரிலீஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம், சும்மா போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் பார்ப்பாங்க, எங்க
அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க. வர மாட்டாங்களா? டே ஷூப்பிங் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னம்மா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க பாரு அங்க இருக்க கோழிகளை பார்த்தா நம்ம வீட்டு லூ யுன் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமா நம்ம வீட்டு கோழிமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். யார் வந்து நம்ம கோழிகள்னா வெளியே விட்டுருப்பான், ஒருவேளை நம்ம பையன் வந்திருப்பான் போல இருக்குங்க, ஷூச்சின் வந்திருப்பான் போல இருக்கு. அங்க போய் நம்ம ஷூச்சின் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் கதை ஓப்பன் பண்ணா அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டூல்ல நின்றுட்டு இருப்பானா. அவனுக்கு இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு பார்க்கும்போது ஷாக்கு, இவங்கன்னா எப்படி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசயில என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்டூலை தட்டி விட்டுருவான். தூக்கு கயிறு வந்து கழுத்து இருக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்கோம். அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க, தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே போய் அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு குடும்பமே போய் அவனை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. அவனே அவ சொல்லுவாங்க, பாருங்க கதவை திறந்து போட்டு வந்திருக்கீங்க பாருங்க, முதல்ல போய் அதை சாத்துங்கன்னு சொல்லுவோம். குடும்பமே அவனை விட்டுட்டு கதவை சாத்த போயிருவாங்களா. எத்தனை பேரம்மா சாத்த போகணும், என்னை யாரோ ஒருத்தங்களா வந்து பிடிங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ போய் அவனை பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னா அப்ப கயிறு வந்து மேல இருந்து இறுகி இருக்கும். என்னை அதை சைடு திருப்பு இந்த சைடு திருப்புன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து ஒரு வழியா வேணும் அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி கழுத்து நெரிச்சு ஓரளவுக்கு கீழே வந்து விழுந்துருவோம் பொத்துன்னு. இப்படி விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்களா. அப்ப இந்த ஷூச்சி நான் கேட்பான், எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல, யாரும் என்னை இன்னும் பார்க்கல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, யாரும் உன்னைய பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவன் நீங்கன்னா இப்படியே ரிலீஸ் ஆனீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அதான் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்து வெளியே கதவை தட்டிட்டு இருப்பாங்களா. யார் தட்டுறதுன்னு சொல்லிட்டா ஹீரோட அத்தை போய் கதை ஓப்பன் பண்ணுவாங்களா. கதை ஓப்பன் பண்ண அப்படின்னா இல்ல ஏதோ ஒரு பொருள் விழுந்த சத்தம் கேட்டுச்சு அதான் என்னன்னு கேட்க கூப்பிட்டுன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டூல் தான் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி கதை சுத்துவாங்களா. எதுக்கு சாத்துறீங்க, உங்கள்ட்ட இன்னொன்று விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அத்தை கேட்பாங்களா. உங்களோட பொண்ணை வெளியில விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இறக்கி விடுங்க அவளே நடந்து வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த பொண்ணை கூட்டி உள்ள போயிடுவாங்க. சூச்சி நான் கேட்பான், நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணதோன்னு வெளியில இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல, அவங்க எதுவும் தப்பா பேசல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்கன்னா அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுப்பா, கதவை சாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்லும், ஆமா வெளியில இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க நீங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றதுனா என்னன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா. போச்சுரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல விட்டு அந்த வாயோடைய வந்து எல்லாத்தையும் வந்து ஒண்ணெல்லாம் பண்ணி விட்டுருவா. இவ ஏற்கனவே அப்செட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஷூச்சினாவோட அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டாக்டரை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டு வந்து இங்க பாருங்க அவனை செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்து காட்டிடுவாங்களா. காட்ட பெட்ல அவன் இருக்க மாட்டான். எங்க அவன் போனா அப்படி திரும்பி பார்த்தா அப்படின்னா நார்மலா ஒரு இடத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பான். படிச்சுட்டு இருக்கவே எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஆமா இப்ப எதுக்கு டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க, வீட்டுல யாருக்கா உடம்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்பா ரொம்ப சிவியரா டாக்டர் என்ன வரமாட்டாங்க கேட்கும்போது இல்லப்பா எனக்கு தான் முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சமாளிப்பாரா. அப்போ உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்கப்பா, எதுவா இருந்தாலும் உடம்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரிப்பா நீ பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அங்க இருந்து போயிருவாங்களா. அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தே வச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும் போல இருக்கு, சூசைட் பண்ண ட்ரை பண்ணுங்க நான் பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து வீட்டுல என்னதான் இருந்தாலும் சரி சைட் சேம்பர்ல தான் தங்க வச்சுக்குவாங்க, பக்கத்துல வெளியில இருக்கிறதுக்கு. அந்த இடம் ஃபுல்லா குப்பையா இருக்கும். போய் பாப்பாரு எப்படி இந்த நாள் இங்கதான் இருந்திருப்பான் போல இருக்கு, நம்ம கிளீன் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி ரெடி பண்ணுவாரு. கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சிருவாரு. அந்த வீடு நீட்டா இருக்கும். அப்ப வந்து ஹீரோ யோசிச்சு பாப்பாரு, என்ன இருந்தாலும் சரி இந்த ஒரிஜினல் ஓனரோட மெமரியே நமக்கு ஃபுல்லா வர மாட்டேங்குது. எனக்கு வீடு இருக்குன்னு சொல்றாங்க, குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இதை பத்தி எந்த மெமரியுமே எனக்கு வர மாட்டேங்குது. இதை பத்தி நம்மளே அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு மேற்பட்டு நம்ம இங்க இருக்க எல்லா சுச்சுவேஷன்ல அடாப்ட் பண்ணாதான் வாழ முடியும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து எங்க காட்டுவாங்க அப்படின்னா சூலியாவை தான் காட்டுவாங்க. சூலியா வந்து கிச்சனை சமைச்சிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்க குட்டி சமைச்சு வந்து அக்கா எப்ப சமைச்சு முடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா. நீ முதல்ல போய் அம்மா அப்பா கூட்டு வா அப்பதான் சாப்பாடு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் போய் அம்மா அப்பா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போனோம். அடுத்து சாப்பாடு வேலை தான் எல்லாருமே கரெக்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து உள்ள வருவாரு. அவங்க தான் சொல்லுவாங்க கரெக்டா சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அப்புறம் எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அதான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ள போவாரு. உள்ள போய் உட்காரலான்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சேர் எங்கேயுமே இருக்காதா. உடனே ஒரு பேரல தூக்கி போட்டு உட்காருவாரு. ஆமா எல்லாருமே சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு எனக்கு சாப்பாடு இருக்க பவுலே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல சின்னாவோட பவுல் இருக்குமா, அது சூச்சினாவோட பவுல் எடுத்து வச்சு இதுலயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சூலியா பொண்ணு கேட்கும், சின்ன ஏன் திடீர்னு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண, ஏதாவது ரீசன் இருக்கா, டாக்டரை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இது எதுவுமே நடக்காத மாதிரி சின்ன ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு சொல்லுவாரு, ஒரு சிலருக்கு இப்படிதான் குடும்பத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அதிர்ச்சிகரமா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு இன்சோம்னியா மாதிரி வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு, அந்த பழைய விஷயத்தை பத்தி திருப்பி பேசாம இருந்தா போதும், அவங்க அந்த விஷயத்துல இருந்து நார்மல் ஆயிருவாங்க, நீங்களும் யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சின்ன பாப்பா இத்தனை நாள் எல்லாம் புதுசா நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்றான், ஹெல்ப் வேற பண்றான், இவன் நல்லவனா கேட்டவனா எந்த லிஸ்ட்ல சேர்க்கறனே
தெரியலையே, பரவாயில்ல ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு சூர்யா பொண்ணு கேட்கும், ஆமா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, நான் வர வர ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண மாட்டேன், வீட்டுல அவ்வளோக்கா பேசவே மாட்டேன், இப்ப கேஸ் சால்வ் பண்ற, வீட்டுல என்ன பேசுற, சண்டை போட கூட கத்துக்கோ போல இருக்கு, அதனாலதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தானே, ஈஸியா கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படிதான் இந்த கேஸை சால்வ் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லவும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ உட்காந்து சொல்லுவாரு, வந்து அந்த சில்வர் வந்து சோடியம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ இப்படிதான் கண்டுபிடிச்சியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடும்பமே உட்காந்து வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியில வந்து வானத்துல நட்சத்திரம்னா போமா, அதை பார்த்து ரசிச்சுட்டும் இருப்பாங்க. அடுத்து எங்க காட்டுறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இப்ப எப்படி ஹீரோ வந்து உப்பை வச்சு சோடியம் கண்டுபிடிச்சாரு, மெட்டாலிக் சோடியம், அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. அப்ப அந்த ஹைவே பொண்ணு வருமா, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நானும் எவ்வளவோ மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மேடம், இந்த வரவே மாட்டேங்குது, ராஜா வேற அந்த ஃபேக் சில்வர் கேஸ்ல வந்து எங்களை கண்டுபிடிக்க சொல்லிட்டாரு, இப்ப என்ன மேடம் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் பார்த்த வரைக்கும் நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க, இதுக்கு மேல என்னன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த மந்திரம் சொன்னாதான் படிக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் கார்பன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்களா. மேடம் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. எனக்கே புரியலதான், நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீ எதை பத்தி பேச வேணாம், அதே பண்ணு, இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெளிவா வேணும் அப்படின்னா ஒருத்தர் இருக்கா, அவனே இந்த விஷயத்த வந்து பண்ணி காட்டினா, அவனை வேணா போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார மேடம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஷூப்பிங்கோட மருமகன் இப்போ வந்து கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனோட பேரு வந்து ஷூஷியான், அவனை போய் கேளுங்க, அவன் தான் இந்த விஷயத்தையே பண்ணி கொடுத்தான், அவன்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், என்னைய ஆள விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷூவே பொண்ணு அங்கிருந்து போகும். நேரா எங்க போகும் அப்படின்னா அவங்க மாஸ்டர் போய் பார்க்கும். மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுமா, என்ன இந்த தடவை என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல மாஸ்டர் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியுமில்ல, பழசு ஃபியூச்சர் எல்லாமே சொல்லிட்டு, இந்த ஷூஷியான் யாரு, அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீங்க 19 வருஷமா ஒரு குட்டி ஒரு திருடங்களை தான் தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது, திருடங்களே கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க, இப்ப ஷூஷியான் யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றீங்க, மெட்டாலிக் சோடியம் பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னவா மெட்டாலிக் சோடியம், நான் அதுவரை கேள்விப்பட்டதே இல்லையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயம் இருக்கா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குமா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லையில அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. சைவே சொல்லுவாங்க, ஆமா மாஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஏதாவது ஒரு பதில் வச்சுக்கிட்டே இருங்க, சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுவாங்க. ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு, நம்ம இங்க வந்து 7 நாள் ஆச்சு, 7 நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி திரும்பி போறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை, ஒருவேளை நம்ம இங்கதான் இருப்ப போறோம் அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க பழகிதான் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும், நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா இங்க சர்வே பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும், ஏதாவது பிசினஸ் பண்ணி பொழைக்கலாம், இது ஏன்ஷியன்ட் காலம் தானே, இங்க நிறைய திங்ஸ்க்கு இருக்காது, நம்ம அதெல்லாம் வித்து பொழைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த வீட்டுல யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து நமக்கு தெளிவா இருக்கணும், இந்த வீட்டுல நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீட்டோட ஹெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட மாமா ஷூப்பிங் தான், ஆனா அவர் பேருக்கு தான் ஹெட், இந்த வீட்டுல அவர் என்னதான் 7வது ரேங்க் ஆபீசரா வேலை பார்த்தாலும் சரி, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் டீல் பண்றது என்னமோ எங்க அத்தை தான். எங்க அத்தைன்றது சும்மா சொல்லக்கூடாது, ஃபைனான்ஸ்ல வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க, அக்கௌண்டன்ட் விஷயத்தெல்லாம் கரெக்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இருக்கிறது சூலியா பொண்ணு தான். அந்த சூலியா பொண்ணு வந்து சமைக்கிறது, வீட்டு வேலை செய்யறது, மத்த எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு, பணத்தை மேனேஜ் பண்றது கரெக்டா பண்ணுது, நல்ல அக்கௌண்டன்ட்டா வரும். என்ன ஒரு அப்பாவித்தனமா அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கு. லாஸ்டா இருக்கிறது அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன தெரியும், சாப்பிட தவிர எதுவுமே தெரியாது, எப்ப பாரு சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஆமால முக்கியமா ஒருத்தன் விட்டுட்டேன்னு, ஷூச்சினா, அவன் பாக்குறதுக்கு தான் ஸ்காலர், நல்லா படிச்சிருக்கான், ஆனா அவனுக்கு வந்து படிச்சு வேலை பார்க்கறத விட புத்தகம் எழுதுறதுதான் பிடிக்கும், புத்தக புழு மாதிரி சுத்திட்டு இருப்பான். இவங்கள வச்சு நம்ம என்ன பிசினஸ் பண்றதுன்னு நம்ம யோசிக்கணும், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தானே இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சரி இதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அங்க இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பணம் இல்லை யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்லுவாங்களா. ப்ளீஸ் அத்தை ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உடனே அவங்க மாமா கிட்ட போய் கேட்பானா, மாமா அம்மா எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லும்போது, இல்லப்பா நான் எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த புத்தக பைத்தியம் ஷூச்சினாவை கேட்கும்போது கதவை அவன் மூடிக்குவான். ஷூலியாவை கேட்பாங்களா, ஷூலியா அவங்க அம்மா உடனே துணி துவடி நீ வேற எதுவும் வேலை பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் கேட்பான், காசு நீயாவது குடும்பம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானா தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. உடனே அவங்க அத்தை சொல்லுவாங்க, இப்போ உனக்கு காசுனா வச்சு என்னடா பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் பிசினஸ் பண்ண போறேன் சொன்னேன்னு சொல்லும்போது, நீ பிசினஸ்னா பண்ண வேணாம், நீ அவ்வளவு சம்பாரிச்சு என்ன பண்ண போற, வீட்டுல ஏற்கனவே நீ தங்குறதுக்கு வாடகையே கொடுக்கல, இது வரைக்கும் நீ இருந்ததுக்கு வாடகை மட்டும் எவ்வளவு தெரியுமா, 632 ரூபாய், முதல்ல அதை எடுத்து வைக்க முடியாதுல, அதனால நான் சொல்ற வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட கையை காட்டுவாங்களா.
சொல்லுவாங்களா. உடனே ஷூலியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கையில கொடுப்பாங்க. என்ன பாக்குற, இது உன்னோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான், இப்போ ஒழுங்கா போய் கான்ஸ்டபிளா வேலை பார்க்க ஆரம்பி, அப்பதான் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். உடனே அவங்க அவன் என்ன சொல்லுவானா, மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். எப்பா லேட்டா பண்ணினா சம்பளத்துல கட் பண்ணிடுவாங்கப்பா, ஃபைன் போட்டுருவாங்க, ஆனா காலத்துல கிளம்பி போப்பா அப்படின்ற மாதிரி மாமா சொல்லுவாங்க. ஏன் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, நான் பிசினஸ் பண்ணு சொல்றதையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பானா. உடனே தூரத்துல இருந்து அவங்க அத்தை கத்தி ஏத்தி விடுவோம், கத்தியை விட்டு எறிவாங்க. அது அழகா ஹீரோ உரசிட்டு போய் லேண்ட் ஆகுமா. பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, ஒழுங்கா வேலை கிளம்புற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லத்த நான் கண்டிப்பா பிசினஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்க கிளம்பி போவான். நேரம் கிளம்பி போயிட்டு இந்த ஊர்ல என்னதான் இல்ல, நம்ம என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுத்திலும் பார்ப்பான். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா வீடு எல்லாமே சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. கடைகள் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி இருக்கும், கண் இருக்கு, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே, இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லா பையிலையும் பண்ணி வச்சிடறாங்க, அதனாலதான் இந்த பிசினஸ் எதுவுமே ரன் பண்ண முடியாது போல இருக்கு. சரி இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சும்மா தான் உட்காந்துருக்க முடியும், பேசாம அத்தை கொடுத்த வேலையை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில யூனிஃபார்ம் போட்டு அவங்க அத்தை கொடுத்து வேலை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவானா. கூடி அவங்க அத்தை வந்திருப்பாங்க, கத்தி எடுத்துட்டு வந்துட்டு ஒழுங்கா உள்ள போடா அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. இவன் உள்ளுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும் போதே கீழே ஒரு சில்வர் காயின் கிடக்குமா, அதை எடுத்து பார்ப்பான். ஏன்னா ஒரிஜினலா ஃபேக்கான கடிச்சு பாப்பா. ஒரிஜினல் யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, யாரோட காசா அப்படின்ற மாதிரி சைலண்டா கேட்பானா. யாருமே இல்லைன்னே பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்குவான். அப்பன்னு பார்த்து இவங்க டீமோட ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் வாங்க. அவர் அவங்களோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. நம்ம என்ன பண்றதே தெரியல, இந்த கேஸ் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு, எப்படியே கூடி சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருப்பவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வந்திருக்கிறேன், உங்க ஃபேமிலி கேஸ் பத்தி கேள்விப்பட்டேன், நான் எதுக்கும் கவலைப்படாதுப்பா, நான் கவர்னர்கிட்ட பேசிட்டேன், உன்னை வேலையை விட்டுனா தூக்க மாட்டாங்க, நீ வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா நீ எப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஃபேக் சில்வர் கேஸை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன், அதனால தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப நமக்கு புது கவர்னர் ஆர்டர் போட்டிருக்காரு, ஒரு புது மர்டர் கேஸ் வந்திருக்கு, ஒரு வியாபாரி இறந்து போயிட்டாரு, அந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணணும், இல்லைன்னா நம்மள வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவாங்க. சரிவா அந்த கேஸ்ல உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை நமக்கு வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா சோம்பேறித்தனமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உடனே நீ சொல்ற சரியான பாயிண்டா தான் இருக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. இங்க இருக்கவங்களை யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி கூடிய சீக்கிரமா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கணும், அவங்க தான் கொலையாளின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஒருவேளை உங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒருத்தவங்க மேல பழி போடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாராம். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றேன், நம்ம எல்லாம் வீட்டுக்கு போக சொல்றியா வேலை வெட்டி இல்லாம, அதெல்லாம் பண்ண முடியாதுல, அதுக்கு பதிலாக அப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆபீசர் சொல்லுவாரு. பேசாம நீங்க அந்த கேஸ் ஃபைல கொண்டு வந்து கொடுங்க, நான் வேணா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. சரி சொல்லிட்டு கேஸ் ஃபைல கொண்டு வந்து கொடுப்பாங்க. கேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியாபாரி இருப்பாரு, அந்த வியாபாரியை அவங்க வீட்டுக்குள்ளே கொலை பண்ணிருப்பாங்க. கொலை பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கல அந்த வீட்டுல இருக்கவங்க. ஆனா ஒரு நிழல் மாதிரி ஒன்ன மட்டும் தான் பார்த்திருக்காங்க. செவரேறி போன தப்பிச்சு போனதுக்கான ஃபுட் பிரிண்டோட அடையாளங்கள்லாம் அங்க இருக்குது. மர்டர் வெப்பன் கிடைக்கல, இதை வச்சு கேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல யார் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுல இருக்க 2 பேர் மேல டவுட்டா இருக்கு. அது கொலை செய்யப்பட்டவரோட பையன், கொலை செய்யப்பட்டவங்களோட மனைவி, அவங்க மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இந்த கேஸை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படிப்பாங்க. அப்படி படிக்கும் போதுதான் பழையும் இறந்து போயிருக்கவர் ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரு பையன் இருக்கா, அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு மனைவி இருக்காங்க. கொலை பண்ணவரோட மூத்த மனைவிக்கு பிறந்தது தான் அந்த பையன். அந்த மூத்த மனைவி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்தது போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் 20 வருஷம் கம்மியான ஒரு பொண்ணு திரும்பி ரீமேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அப்ப இதான் விஷயமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி எல்லாட்டையும் சொல்லுவாராம். சரி நான் இது அப்படியே போய் கவர்னர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும். அந்த பையனும் சரி அந்த ஒய்ஃபும் சரி இருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க 2 பேர் அஃபேர் வச்சுக்கிட்டு தான் அவர் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கேஸ் போட்டிருப்பாங்க. உடனே அந்த பையன் சொல்லுவா, நீங்க எப்படி இப்படி பேசலாம், என்னையும் சரி எங்க ஸ்டெப் மாமே சரி நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, நாங்க எந்த தப்புமே பண்ணல, நாங்க ஒரு அப்பாவே அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். சரி அப்ப கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனை கேட்கும்போது நான் ஸ்டடி ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் மத்த நாள் ஸ்டடி ரூம்ல படிக்க வேண்டியதானே, நீ எங்க இருந்தன்றதுக்கு உனக்கு எவிடன்ஸே இல்ல, நீ பேசாம ஒய்ஃபோட இருந்தீங்கன்னா கூட உனக்கு எவிடன்ஸ் எடுத்திருப்போம், நீ அங்க இல்ல அப்போ உனக்கு எப்படி நான் எவிடன்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீ சொல்லுமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இவனுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை வருஷம் உனக்கு கன்சீவாவே நீ ஆக கிடையாது, இப்பதான் பிரெக்னெண்டா இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனைவியை கேட்டுட்டு இருப்பாங்களா. இவங்க நீ தப்பா பேசுறீங்க, அது அவரோட குழந்தை தான், அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்துச்சு, கஷ்டப்பட்டு நான் கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்னா என் மேல பழிப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். இறந்து போனவரோட பையன் நான் பண்ணுவான் அப்படின்னா கோர்ட்ல இருக்க பொதுமக்களை பார்த்துட்டு நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல இப்படி எல்லாம் எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணவே இல்லைங்க, தப்பு பண்ணணும்னு சொல்ல பாக்குறாங்க
பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவான். இதை கேட்டு அந்த கோர்ட்டுக்கு இன்சார்ஜா இருப்பார்ல, அவர் சொல்லிடுவாரு, இவன் ரொம்ப பேசிட்டு இருக்கோம், அவனை கொண்டு போய் தண்டனை கொடுங்கன்னு சொல்லும்போது, பாருங்க சட்டத்தை எப்படி கையில எடுக்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவான், நீங்க இப்போ மட்டும் என்னை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட மாமாக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எங்க மாமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு, என் மேலாம் கை வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீ இந்த அளவுக்கு ஐபிஎஸ்டியாடா, நீ முதல்ல போடா, உங்களுக்கு போடா, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த கோர்ட்ல விசாரிக்கிற எல்லாத்தையுமே வந்து ஹீரோ அங்க நின்று பார்த்துட்டு இருப்பாரா. அவர் உடனே அந்த வாங்க கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு காதுல. அவர் போய் அதே மேஜிஸ்ட்ரேட்ட சொல்லுவாராம். அப்ப என்ன சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோ அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து இப்படி டீல் பண்ண முடியாது, நேர்ல வந்து மக்கள் முன்னாடி விசாரிச்சோம் அப்படின்னா நமக்கு தான் கெட்ட பேரு, தனியா விசாரிச்சுக்கலாம், கேஸை இப்போதைக்கு ஒத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி சொல்லிட்டு கேஸ் வந்து அதே மாதிரி ஒத்தி வச்சிருப்பாங்க. இறந்து போனவங்களோட இரண்டாவது மனைவியும் சரி, இறந்து போனவரோட பையனையும் சரி தனித்தனி ரூம்ல வந்து போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ நேரம் எங்க போவார் அப்படின்னா, இரண்டாவது மனைவி இருப்பாங்களா அவங்களோட ரூம்க்கு தான் போவாரு. போயிட்டு வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், என் பேர் வந்து ஷூ, நான் இங்க வந்து கான்ஸ்டபிளா வேலை பார்க்குறேன், இந்த கேஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து உங்க கூட வந்திருக்கவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்றீங்க, அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்றேன் நல்லா கரெக்டா கேளுங்க, இதான் உங்க இதுல நடந்துச்சு, அவர் சொன்ன வாக்குமூலத்தை நான் அப்படியே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கொலை செய்யப்பட்டவர் இறந்து போறதுக்கு முதல் நாள் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து நாளைக்கு வந்து வியாபார விஷயமா வந்து ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்காக வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்காக கொலை செய்யப்படுற அன்னைக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு. அவர் வெளியே போன சமயமா பார்த்து நீங்களும் உங்க ஸ்டெப்ஸனும் ஒன்னா இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்தை இடையில வந்து வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்த மறந்து வைக்க போனேன்னு சொல்லி பார்க்க வந்தவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஆக்சிடென்ட்டா அந்த பையன் வந்து அவர் அடிச்சு கொலை பண்ணிட்டா, இதானே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா இல்லன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பையனே ஒத்துக்கிட்டா கம்மியா தண்டனை கிடைக்கும்ன்றதுக்காக ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு பதட்டப்பட ஆரம்பிக்குமா. அப்ப நம்ம கரெக்டா தான் ஃப்ளோல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேற்கொண்டு பேச ஆரம்பிப்பாரு. உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தானே வேணும்னு சொல்லி கேக்குறீங்க, கொலையாளிக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், உங்க வீட்டுல இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாவே இல்ல. இங்க வந்து இங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போன மாதிரி தான் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, வீட்டுக்குள்ள வரதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்டவரோட உடல் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பால்கனிலே இருந்திருக்கு. அது எப்படி கொலையாளி வந்து கொலை பண்ணிட்டு பால்கனிலே போட்டிருப்பான், அது ஒரு விட்னஸ். கொலை பண்ணப்பட்ட ஆயுதம் என்னன்னு இந்த வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை ஆயுதம் வீட்டுல இருக்க பொருளாவே இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே அவசரத்துல அடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். இதெல்லாம் வச்சுதான் கன்ஃபார்மா சொல்றாங்க கொலை நீங்க பண்ணிருக்கிறது கொலைதான், அதை வந்து யாருமாலே மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாருமா, அந்த கொலை செய்யப்பட்டவரோட பையன் வந்து ஒத்துக்கிட்டாரு, அவர் வந்து கொலை பண்ணலையா, நீங்க தான் கொலை பண்ணீங்களா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து சீக்கிரமா முடிச்சு எனக்கு $500 தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நான் அதனால இதை பத்தி கவர்னர்கிட்ட சொல்ல தான் போறேன். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தா பாவமா இருக்குன்னு தான் சொல்றேன். நான் ஏற்கனவே வரும்போது உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க இப்ப விட்னஸா மாறிட்டீங்க அப்படின்னா அந்த பையனை மாட்டி விட்டுடலாம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லும், சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம், அவன் தான் கொலை பண்ணா, அதை பார்த்தேன், நான் எந்த தப்புமே பண்ணல, என்னையும் குழந்தையும் வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குமா. சரி இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்றேன், வாக்குமூலமா எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருவாரு. இந்த விஷயத்த போய் கவர்னர்கிட்ட சொல்லுவாங்களா. உடனே கவர்னர் சொல்லுவாரு, பரவாயில்லையே இந்த ஷூ வந்து சூப்பரா விசாரிச்சிட்டான் போல இருக்கு, ஜெயிலே வச்சு டீல் பண்ணிட்டான், என்னதான் இருந்தாலும் அந்த பையன் பண்ண தப்பு தானே, அந்த பையனுக்கு வந்து நம்ம எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாங்க சார், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த ஷூ தான் சில்வர் கேஸ் விஷயத்திலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேஸும் முடிஞ்சிருச்சு, வாக்குமூலம் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா இப்ப இந்த கேஸ் எப்படி சார் டீல் பண்ண போறீங்க, இவனோட அங்கிள் வேற செக்ரட்டரியா இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நமக்கு வேற வில்லியமா டீல் பண்றதுக்கு நமக்கு வழி இருக்கு. சில்வர் கார்டியன் இருக்காரு பாத்தீங்களா, லீ யூச்சன், அவர்கிட்ட போய் இந்த கேஸ் வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவரே டீல் பண்ணிக்குவாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. இதுவும் நல்ல ஐடியா இருக்கு, நாளைக்கு உடனே போய் அது சில்வர் கார்டியன் லீ யூச்சன் இந்த கேஸை பத்தி கொடுங்க, அவரே எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுவாங்க. ஹீரோ அவங்க டீம் உட்காந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவங்களோட பாங் சொல்லுவாரு, நீ இந்த கேஸ் வந்து சூடி சீக்கிரம் முடிப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, கவர்னர் நம்ம மேல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்ட்டி வைக்க சொல்லி காசு கொடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ கேட்பாரு, அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க, அதனாலதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த எல்லாத்தையும் மத்த மேல இருக்கவங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோமே சொல்லி கேட்கும்போது, இதை பத்தி நம்ம சொன்னா உனக்கு புரியாது, இந்த கேஸ் அவங்க வேற மாதிரி டீல் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இப்ப கேஸ் ரிப்போர்ட்
எல்லாத்தையும் நம்ம மேல் ஆஃபீஸர் எங்கே போய் கொண்டுட்டு போறாரு அப்படின்னா ஹைஃபுட் டவர் தான் எடுத்துட்டு போறாரு. அவங்க ஹைஃபுட் டவர்ல இருக்கவங்க அந்த கேஸ் வந்து அழகா டீல் பண்ணிக்குவாங்க, நம்ம இதுல தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஹைஃபுட் டவர்ல யார் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது காங்லி இருக்காரு, அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா காங்லி அவர் யாருன்னு கேட்கும்போது அவரை பத்தி தெரியாதா, அவரோட கார்டியன்ஸ் அப்படின்னா நைட் வாட்ச்மேன் தானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. யாரும் அந்த கார்டியனை சொல்லி சொன்னா அந்த கார்டியன் சொல்லல, நம்ம கேபிட்டலோட கார்டியன்ஸ்னா யார் தெரியுமா, இந்த ஆபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க பத்தி அவங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு சூப்பர்வைசர் பண்றவங்க தான் கார்டியன்ஸ். அவங்க எது மட்டும் பண்றது கிடையாது, நம்ம எல்லாரோட ஹீரோவும் கூட. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ராடுவே சொல்லலாம். யார் எந்த தப்பு பண்ணாலும் அவங்களை கண்டிக்கிற உரிமை கார்டியன்ஸுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ கார்டியன்ஸ் இவ்வளவு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. ஆமா கார்டியன்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க, சரி வாங்க நம்ம குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிருவாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்க ஆபீசரை பேசிட்டு இருப்பாங்களா. இங்க பாரு, இன்னைக்கு ட்ரீட் வந்து நாங்க வச்சோம்ல, நாளைக்கு நீதான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கணும், கேஸை சால்வ் பண்ணதுக்காக நாளைக்கு ட்ரீட் லீவ் கொடுத்துருக்காங்க, அதனால நாளைக்கு ட்ரிங்க் பார்ட்டி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, ஹீரோ வந்து இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருப்பான். அவங்க போகும்போது இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்குவாங்களா. ஹீரோக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும், ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டே தான் வருவாரு. ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போலான்னு போகும்போது ஒருத்தனை வந்து மேல இருந்து கத்தி கீழே போட்டுருவானா. அந்த கத்தியை பார்த்துருவாரு, சரிதான் யாரோ வந்து ஏதோ கொலை பண்ற ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க யாரு இல்லீகலா வந்து வெப்பன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா, நான் வந்து போலீஸா ஒர்க் பண்றேன், உங்களுக்கு வந்து ஃபைன் $30 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இதை கேட்டு அங்க இருக்கவங்கன்னா கதவு சாத்துங்கடா, இவனை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவாரு, நீங்க வந்து போலீஸ் அதிகாரியை வந்து அத்திமீறி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அங்க இருக்கவங்க இவன் அடி வாங்காம போக மாட்டாங்க, இவனை போட்டு அடிக்க ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு ஹீரோ வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிறை கைதியை வந்து அங்க இருந்து வந்து கூண்டுல போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த கேங் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்களா. சரி வாங்க நான் அவனை போய் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க போல அவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. அங்க இருந்து கிளம்பி காப்பாத்தலாம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, இந்த மாதிரி சிறை கைதியை நீங்க ஜெயில உடைச்சு கூட்டு வந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இவன் எப்ப பாரு தண்டனை பேசிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இப்ப ஒருத்தர் கைதியை காப்பாத்த போறாங்கன்னு உடனே திருப்பி வந்து பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ போட்டு எல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிறை கைதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கூண்டுல இருந்து உடைச்சு வெளியே எடுத்து சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த சிறையில கைதியா இருக்கவங்க வந்து ஒரு டீமன் போல இருக்கு, அவன் அரக்க சக்தி யூஸ் பண்ணி எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஹீரோ தன்னால முடிச்ச அளவுக்கு இவங்களை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவரை ஒரு கட்ட முடியாது, ரொம்ப ரத்தம் வந்து எடுத்து மயக்கம் வர ஸ்டேஜ் போயிருவாரா. அப்பன்னு பார்த்து 2 பேரும் வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதுல ஒருத்தனோட பேர் என்னன்னா குவாங்க. இவன் வந்து 8வது ரேங்க் கார்டியனா இருக்கானா. இவன் எதுக்கான கார்டியன் அப்படின்னா நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், அதுவும் நைட்டை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து இன்னொருத்த வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான், நானும் 8வது ரேங்க் கார்டியன் தான், என்னோட பேர் வந்து ஃபெங்கு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுட்டு அந்த தப்பிச்சு போனா பாத்தீங்களா அவனை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மேஜிக்கல் பவர் அதிகமா யூஸ் பண்ணி அங்க மேல பறந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவானா. அப்போ வந்து சில்வர் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க ஒருத்தர் வந்து அவனை வந்து அடக்கி பிடிச்சு கீழே கொண்டு வருவாரு. இவர் பேர் என்ன அப்படின்னா லீ. இவர் வந்து 7வது ரேங்க் ஆபீசர். இவர் வந்து கேஸ் எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கான கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பாரு. பரவாயில்லையே இவங்க எல்லாருமே சூப்பரா இருக்காங்க, கேஸ் எல்லாம் டீல் பண்றாங்க, நல்லா பிடிக்கிறாங்க, இவங்க உண்மையில ஹீரோ தான், ரொம்ப மாசா வேலை பாக்குறாங்களா, மாசா சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ரசிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்களா, அங்க இருந்து கிளம்பி போவாங்க. போகும்போது ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால அவனுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்களா. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஃபிளைங் ட்ரைகர் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கேஸை மொத்தம் டீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இவங்களை தங்கியிருக்க இடம் வந்து அந்த ஹைஃபுட் டவர் அப்படின்ற இடத்துல தான் தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு மேல போயிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த கேஸை கொண்டு போய் இந்த லீ அப்படின்றவர்கிட்ட கொடுப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்களே குவாங்கு ஷெஃபிங்கு அவங்க கிட்ட கொடுத்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த பையன், அவனுக்கு ஏத்தமான தண்டனை அவங்க போய் கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த மேயர்கிட்ட வந்து சொல்லுவாங்களா. பரவாயில்லையே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டா போயிருச்சு, நம்ம லீவ் கான்டாக்ட் பண்ணது நல்லதா போச்சு, கரெக்டா ஒரு டீல் பண்ணிருக்காருல எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா சார் எல்லாத்தையும் டீட்டெயிலா டீல் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்களா. ஆமா இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சில்வர் கேஸையா இருக்கட்டும் இந்த கேஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் டீல் பண்ண ஹெல்ப் பண்ணது அந்த ஷூச்சியான் அப்படின்ற ஒரு பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்படிப்பட்ட பையன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை, இத்தனை நாள் நம்ம கண்டுக்காம விட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இத்தனை நாள் கண்டுக்காட்டி என்ன சார், உங்களுக்கு இப்ப வேணா கூட இவங்க வந்து இப்பயே நீங்க அவங்களை வந்து உங்களுக்கு கீழே வேலைக்கு சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல சார், நம்ம பையன் தானே எங்க போயிட போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அந்த பையனை கண்டிப்பா நம்ம கீழே வேலைக்கு எடுத்துக்கணும், நமக்கு நல்ல பல விதத்துல யூஸ்ஃபுல்லா இருப்பான், கேஸ் சால்வ் பண்றதுக்கும் சரி மத்ததுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கான், அதனால அவன் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.